வணக்கம். இப்போ நான் உங்கள் அட்வொகேட்னர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நயினார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட தமிழ்நாடு பிரசிடென்ட், தமிழ்நாடு தலைவர், யார் பிஜேபிக்கு. அவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற நல்ல காரியத்துக்கெல்லாம் ஸ்டாலின் உங்கள் திட்டத்துக்கு ஸ்டாலின் திட்டத்தினால ஸ்டாலின் திட்டம்னு வச்சுறீங்க. எதுக்கு உங்க பேரை வைக்கிறீங்க? வைக்கக்கூடாது, இதுக்கு ஸ்டாலின் பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேஸ் போட்டிருந்தாரு. மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிச்சு இந்த கேஸை. அதை மேல்முறையீட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இது உங்களோட சண்டை, யாரு நயினார் நாகேந்திரனுக்கும் ஸ்டாலினுக்கும் பிடிக்கலன்னா இது சண்டை போடுற. அதுல சுப்ரீம் கோர்ட்டை மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணதுனால அதை மேல்முறையீட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் போனதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சண்டை போடுறதுக்கான இடம் கோர்ட் இல்லை. உங்களுக்கு அப்படியே தனிப்பட்ட சண்டை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கட்சிக்கோட உங்கள் கட்சிக்கும் அவங்க கட்சிக்கு சண்டை இருந்துச்சுன்னா தனியாக வச்சுக்கோங்க. சண்டை போடுறதுக்கான இடம் கோர்ட் இல்லை. இது என்ன ஒரு காரணம்? ஆக்சுவலி பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லை. நலத்திட்டங்களுக்கு ஸ்டாலின் எதுக்கு பேர் வைக்கிறீங்கன்னா, உனக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா சண்டை போடுறதுக்கு இது இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் ஃபைல் பண்ணதை 10 லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. யாருக்கு? நயினார் நாகேந்திரன் பிஜேபி பிரசிடென்ட்டுக்கு 10 லட்ச ரூபா ஃபைனு. அதை ஒரு வாரத்துல கட்ட சொல்லியிருக்காங்க. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அதை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அது ஒரு வாரத்துல கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குங்க? ஆக்சுவலி ஒருத்தர் செய்யறாரு அப்படின்னா அவர் பேரை வச்சா என்ன, வைக்கலன்னு இல்லை, அவர் தாத்தா பேரை வைக்கிறாரு இல்லை, யார் பேரை வைக்கிறாரு சரிங்களா அப்படின்னு பார்த்தா நீங்க காசுக்காக தானே பாக்குறீங்க. அப்ப ஆக்சுவலி போடுங்க. இப்ப எல்லாம் மோடி நிறைய மாத்திட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ எல்லா நோட்லயுமே காஞ்சா தரைஞ்சு, காந்திய பிடிக்காதவன் காசை தொடாம இருப்பானா? நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. செய்யறாரு, அது நல்லது இருந்தா என்னங்க, அவரோட பேர் வச்சாருன்னா அவங்க அப்பாவோட பேர் வச்சாருன்னா இல்ல உங்க அப்பா பேர் வச்சாருங்க. அதுக்காக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, சண்டை போடுறதுக்கு இடம் இது இல்லை. நீங்க கோர்ட்டோட டைம் வேஸ்ட் பண்ணதுனால, பிளஸ் என்னன்னா இந்த பிரச்சனையே இல்லாத பிரச்சனை நீங்களே பிரச்சனை உருவாக்கணும்ன்ற உருவாக்கி இருக்கீங்க. அதனால 10 லட்சம் ரூபா கொடுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அது அவங்களுக்கு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள கட்டுங்க அப்படின்னு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்டலன்னா நாங்க கோர்ட் அவமதிப்பு வழக்க தொடருவோம் அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சாதனம். யாருக்கு? கட்சிக்காரங்களுக்குலாம் 10 லட்சம் ரொம்ப சர்வசாதாரணங்க. ஆனா என்னன்னா, நான் என்ன கேட்கறேன்னா, அவர் யார் பேர் வச்சானுங்க? பொதுமக்களுக்கு நல்ல பலனா? அந்த பண்ற ஒரு வேலைகள்னால பொதுமக்களுக்கு பயனா அப்படின்னு பாருங்க. அது அவங்க அப்பா பேர் வச்சானா, அவங்க தாத்தா பேர் வச்சானா, உங்க தாத்தா பேர் வச்சு யார் பேர் வச்சானுங்க? அதனால சேனலை எக்கச்சக்கம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. ஒவ்வொரு வீடியோன்னு சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.